அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ரேஷ்மா. நான் வந்து 6th ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஹீலர் கிட் ஓகேங்களா. ஹீலிங் த ஹார்ட் வித் நேம்ஸ் ஆஃப் அல்லாஹ். அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃபஸ்ட்டு ஹீலிங் கிட் வந்து அல் ஹுதூஸ் த ஜாய் ஃபீலிங் ஜெலசி. நம்ம ஜெலசியாக ஃபீல் பண்ணும்போது அதுக்கு டிசீஸ் வந்து ஃபீலிங் ஜெலசி. ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து நான் என்ன எழுதுறேன்னா துவா. யா அல்லாஹ், எப்போதெல்லாம் என் மனதில் மற்றவர்களுக்கு பொறாமை, நயவஞ்சகம், இப்படிப்பட்ட கெட்ட எண்ணங்கள் என் மனதில் வரும்பொழுது நீ அப்போது அல் ஹுதூஸாக இருந்து என் மனதை தூய்மைப்படுத்துவாயாக. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேர் வந்து அல் குவாயி த மோஸ்ட் ஸ்ட்ராங். டிசீஸ் வந்து ஃபீலிங் பாடி வீக்னஸ். நம்ம எப்போலாம் வந்து உடம்பு வந்து டல்லாக ஃபீல் பண்ணுவோம்ல, அப்போலாம் நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டியது யா அல்லாஹ், நீ எனக்கு அல் கையுவா இருந்து என் உடல் சோர்வை நீக்கி என்னை வலிமை பெற்றவராய் ஆக்குவாயாக. செகண்ட் வந்து அல் முத்தகத்தீர் த பவர்ஃபுல் ஃபீலிங் அன்ஸ்கில்டு. நம்ம ஒரு விஷயம் நம்மளால முடியாது, என்னால் இது எனக்கு திறமை இல்லைன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, அதுதான் அன்ஸ்கில்டு. அதுக்கு நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது வந்து யா அல்லாஹ், நான் எப்போதெல்லாம் என்னால் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது என்று நினைக்கிறேனோ அப்போது நீ எனக்கு முத்தகத்தீராக இருந்து எனக்கு திறமை அளிப்பவனாக இருப்பாயாக. ஃபோர்த் நேம் அஷ்ஷுக்கூர் த அப்ரிஷியேட். அப்புறம் வந்து ஃபார் கிராட்டிடியூட். டிசீஸ் வந்து ஃபார் கிராட்டிடியூட். நான் நன்றி, நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவிக்கிறது. யா அல்லாஹ், என் வாழ்க்கையில் இதுவரை நீ எனக்கு அஷ்ஷுக்கூராக இருந்து நான் கேட்டதை அனைத்தும் நீ எனக்கு தந்திருக்கிறாய். அதற்கு நான் எப்பொழுதும் நன்றி உணர்வோடு இருக்க எனக்கு அருள்வாயாக. ஃபிஃப்த் நேம் வந்து அஸ்ஸலாம் த சோர்ஸ் ஆஃப் பீஸ். நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், நம்ம மனசு ரொம்ப குழப்பமாக இருக்கும், மன நிம்மதி இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து நம்ம அஸ்ஸலாம், யா அல்லாஹ், நான் எந்தவித குழப்பத்தில் இருக்கும் போதும் நீ எனக்கு அஸ்ஸலாமாக இருந்து என் மனதிற்கு சாந்தி அளிப்பவனாக இருப்பாயாக. அதுக்கப்புறம் வந்து அல் வஹாப் த பெஸ்ட் ஓவர். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அல் ரஸாக் த ப்ரொவைடர். வந்து என்ன டிசீஸ்னா எக்கனாமிக் கிரைசஸ் அண்ட் ரிஸ்க். எக்கனாமிக் கிரைஸ்னா பொருளாதார குறைபாடு. நிறைய பேருக்கு வந்து பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும்ல, அப்போ வந்து நம்மளுக்கு எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் யா அல்லாஹ், இந்த உலகில் இருக்கும் மக்களுக்கு எனக்கும் சரி பொருளாதார பிரச்சனைகள் வருகின்றதோ அப்போதெல்லாம் நீ எங்களுக்கு நீ அல் ரஸாக்காக இருந்து உணவளிப்பவனாய் இருப்பாயாகன்னு நம்ம கேட்கலாம். அதுக்கப்புறமா வந்து அல் ரஃபீக் த எக்ஸைலர், அல் முஸீல் த ஹானர். வந்து டிசீஸ் என்னன்னா ஃபீலிங் ஹியூமிலேட்டட்னா நம்மளை வந்து அவமானப்படுத்துவாங்கல்ல, அந்த மாரி. ஓகேவா, அது டிஸ்கிரைப் பண்ணுறது யா அல்லாஹ், நான் இப்போதெல்லாம் தாழ்த்தப்படுகின்றனோ நீ எனக்கு அர் ரஃபீக்காக இருந்து என்னை உயர்வளிப்பவனாக கண்ணியப்படுத்துவனாகவும் என்னை செய்வாயாக. அப்புறம் வந்து அஸ்ஸபர் த பேஷியன்ட் ஃபீலிங் எனி ஆங்கர் இஷ்யூ. நமக்கு ரொம்ப கோவப்படுவோம், நம்ம கோவப்படுற அளவுக்கு ஏதாச்சும் விஷயம் நடக்கும்போது யா அல்லாஹ், நீ எனக்கு அஸ்ஸபராக இருந்து என் கோபத்தை எல்லாம் நேரங்களிலும் கட்டுப்படுத்தவும் எனக்கு பொறுமையும் தந்தருள்வாயாக. நெக்ஸ்ட் வந்து அல் மானி த ப்ரிவென்டர் ஃபீலிங் அடிக்ஷன் ஃபார் அன்னெசரி திங்ஸ். நம்ம தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம ஆசைப்படுவோம், அதுக்காக நம்ம இயங்குவோம்ல, அதுக்காக யா அல்லாஹ், நீ எனக்கு அல் மனானாக இருந்து நான் உன்னிடம் ஆசைப்பட்டு கேட்கும் சில விஷயங்களில் ஏதாவது ஹராமாக இருந்தால் அதை என்னை விட்டு தடை செய்து வைப்பாயாக. அப்புறமா வந்து அல் ஹதீத் த கைடு, அல் ரஷீத் த கைட் டு ரைட் பாத். வந்து ஃபீலிங் மிஸ்கைட் அண்ட் மிஸ்லீட்ஸ். நம்ம வந்து வழி தவறி போகிற மாரியோ நம்ம இது தப்பான பாதையில் போகிற மாரி நமக்கு ஃபீல் ஆகும்போது அல்லாஹ் கிட்ட நம்ம இப்படி கேட்கலாம், யா அல்லாஹ், நான் வழி தெரியாமலோ அல்லது தவறான வழியிலோ செல்வதாக இருந்தால் நீ எனக்கு அல் ரஷீதாக இருந்து எனக்கு நேர் வழி செலுத்துவனாய் இருப்பாயாக. அதுக்கப்புறமா வந்து அர் ரஹ்மான் த பெனிஃபிஷியல், அர் ரஹீம் த மெர்சிஃபுல் ஃபார் ஃபீலிங் அன்லவுட் அண்ட் எம்டி. நம்மளுக்கு நேசிக்கிறவங்க யாருமே இல்லைன்னு சொல்லி நம்ம இதுவாக ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த டைமில் யா அல்லாஹ், நீ அர் ரஹ்மானாகவும் அர் ரஹீமாகவும் இருந்து எப்போதும் உன்னோடு நிகரற்ற அளவற்ற அன்பால் என்னை என் குடும்பத்தையும் எப்போதும் உன் அன்பில் சூழ்ந்து வைப்பாயாக. அல் அதல் த ஜஸ்ட், அல் ஹக்கீம் த ஜட்ஜ் ஃபீலிங் இன்ஜஸ்டிஸ். வந்து நம்ம எப்போ அதை ஃபீல் பண்ணுறோமோ நம்மளுக்கு நியாயம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்போ வந்து நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது வந்து யா அல்லாஹ், எனக்கு எப்பொழுதும் அநீதியாக இருக்கிறதோ அப்போதெல்லாம் நீ எனக்கு அல் அதாலாக இருந்து நீதியானனாக இருக்கிறாய். அல் ஹாஃபிஸ் த ப்ரிசர்வர், அல் ரகீப் த வாட்ச்ஃபுல். டிசீஸ் வந்து ஃபீலிங் இன்செக்யூர் அண்ட் அன்சேஃப். நம்ம வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவோம், நிறைய விஷயத்தில் நம்மளுக்கு நீ யாருமே இல்லையோ, அன்சேஃபாக ஃபீல் பண்ணுவோம், நம்மளை பாதுகாக்க யாருமே இல்லையா. அந்த டைமில் நான் எப்போதெல்லாம் பாதுகாப்பின்றி நிற்கின்றனோ நீ அப்போதெல்லாம் எனக்கு அல் ஃபீஸாக இருந்து எனக்கு என் குடும்பத்தாருக்கும் பாதுகாப்பு தந்தருகிறாய். அப்புறம் வந்து அல் கபீர் த அவர், அல் அலீம் த ஆல் நோவிங். டிசீஸ் வந்து ஃபீலிங் ஃபார் மிஸ்டரி பெயின் இன் அவர் பாடி. நம்மளுக்கு தெரியாமல் நம்ம உடம்புல நம்மளுக்கு ஏதாச்சும் பெயினாக இருக்குமோ, நம்மளுக்கு ஏதாச்சும் நோயாக இருக்குமோ நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த டைமில் யா அல்லாஹ், என் உடலில் வலியை மற்றவர்கள் அறிய மாட்டார்கள், ஆனால் அந்த வலி எப்படிப்பட்டது என்று அல் அலீமாக இருந்து நன்கு அறிந்தவனாய் நீ இருக்கிறாய். என் உடல் வலியை நீ போக்குவாயாக.
அப்புறமா வந்து அல் வலி த ப்ரொடெக்ஷன் ஃப்ரெண்ட் ஃபீலிங் ஹெல்ப்லெஸ், நம்மளுக்குன்னு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லைன்னு நம்ம நினைக்கும் போது யா அல்லாஹ் நான் எப்போதெல்லாம் உதவியின்றி சோர்ந்து இருக்கின்றனோ நீ அப்போதெல்லாம் அல் வழியாக இருந்து எனக்கு உதவி செய்திருக்கிறாய். அப்புறம் வந்து அல் ஹக்கீம் ஃபீலிங் ஃபுல்லிஷ்னஸ், நம்ம முட்டாளம் நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்கு என்ன தெரியும் நீ முட்டாளாவே இருக்கேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர், நம்ம ஃபேமிலி கூட அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ யா அல்லாஹ் நான் யாரிடமும் முட்டாளாக இருந்து விடக்கூடாது, நீ அல் ஹக்கீமாக இருந்து என்னை ஞானமுள்ளவனாய் இருக்க வைப்பாயாக. அப்புறம் வந்து அல் கஃபார் த ஃபர்கிவர், திஸ் இஸ் வந்து ஃபர்கிவ்னஸ், நம்ம வந்து செய்த தவறுக்கு நம்ம மன்னிப்பு கேட்கறது. யா அல்லாஹ் நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் நீ அல் கஃபாராக இருந்து மன்னி தருவாயாக. அல் தவ்வாப் த அப்ரிஷியேட்டர் ஆஃப் ரெசிடென்சி, திஸ் இஸ் வந்து ஃபார் ஃபீலிங் ஆஃப் கில்ட்டி, நம்ம எப்போ நம்ம கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம், ஐயோ நம்ம இதை தப்பு பண்ணிட்டோமே எப்படி இருக்குமோ என்ன பண்ணணும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணும்போது ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. யா அல்லாஹ் நான் செய்த பாவங்களை நினைத்து என் மனம் வருந்துகிறது, அதை நீ அத்தவ்வாபாக இருந்து மன்னித்தருள்வாயாக. மீண்டும் அந்த பாவத்தை நான் செய்யாமல் இருக்க எனக்கு அருள் புரிவாயாக. ஜஸாக் அல்லாஹு கைரன். நான் ஏதாச்சும் தப்பாக படிச்சிருந்தா என்ன மன்னிச்சிடுங்கப்பா.